காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக் டைம் அது. ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி செத்து போன அப்புறம் ம். டில் 2000 காங்கிரஸில் வந்து ஒரு லீடர்ஷிப்புங்கிறது நரசிம்மராவ் மற்றவங்கலாம் இருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டரை காலி பண்ணி, அத்வானி இன்ஜினியர் பண்ணி, ம். மோடி இது வரைக்கும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணாதவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஓகே. 2002ல. 2002ல் ரொம்ப பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். அவரை காலி பண்ணி இவரை சிஎம் ஆக்குறாங்க. ம். ஸோ இவர் பொசிஷனை இவர் ஸ்டேபிள் பண்ணணும். அப்போ தான் இந்த கார் சேவக்குன்னு ஒன்று ஓடின்னு இருந்தது. கரசேவர்ன்னு சொல்லுவாங்க. கார் சேவக் இவங்கெல்லாம் என்னன்னா, ராமர் கோவில் கட்டுறதுல ரொம்ப பிஸியாக இருப்பவங்க. அப்பப்போ இவங்க வந்து அயோத்தியாவுக்கு ட்ரெயின் போயிட்டு வருவாங்க. ம். ஸோ இந்த அயோத்தியாவுக்கு போயிட்டு ட்ரெயின் போட்டு வந்ததில் ஒரு பர்ட்டிகுலர் கார் சேவக் ட்ரெயினில் ஒரு போகி கொளுத்தி எரியப்பட்டது ஒரு ஸ்டேஷனில் குஜராத்தில். ம். அதில் ஒரு 27லேருந்து 30 பேர், இப்போ எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரில, கார் சேவக் எரிஞ்சு போய் செத்துட்டாங்க. ம். மோடி என்ன பண்ணார், சீஃப் மினிஸ்டர் மோடி, இந்த பாடியெல்லாம் என்ன பண்ணார், ஊர்வலமாக எடுத்துட்டு போய் ம். பப்ளிக் சென்டிமெண்ட்டை விப்பப் பண்ணி, இதுக்கப்புறம் இந்த ஒரு சர்சார்ஜ் டென்ஷன் இருந்தது. இஸ்லாமியர் நம்மளுக்கு இதை பண்ணிட்டாங்க ம். ம். அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு, அண்ட் இதை வந்து இந்தியா ஃபுல்லாக பெருசாக்கணும் அப்படின்னு இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய வயலண்ட் ஆர்கனைஸ்ட் ஹிந்துஸ் வந்து இட் இஸ் நவ் பீன் கன்விக்டட் இன் கோர்ட். ஆனால் நோபடி கேன் டினை. ஸ்பான்சர் பண்ணி அடித்து இஸ்லாமியர்களை காலி பண்ணிட்டாங்க.